ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீமர்ஸை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த டாபிக் வந்து போட சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ வந்து அதை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ரீமர்ஸில் வந்து நம்ம ரீமர்ஸினுடைய யூசேஜ், அதனுடைய அட்வான்டேஜஸ், ஓகேவா? அடுத்தது ஹேண்ட் ரீமருக்கும் மெஷின் ரீமருக்கும் என்ன வித்தியாசம், அந்த ரீமர்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னுட்டு எல்லாத்த பற்றியும் வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரீமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேவா? A reamer is a multi-point cutting tool used for enlarging by finishing previously drilled holes to accurate size. அதாவது ரீமர் வந்து ஒரு பல முனைகள் கொண்ட ஒரு வெட்டும் கருவி. ஓகேவா? இது வந்து ஏர் போடப்பட்ட துளைகளை வந்து மிக நுணுக்கமா முடிப்பு செய்யறதுக்கு வந்து இந்த ரீமர்ஸ் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது இதுதான் வந்து படத்துல காட்டியிருக்காங்க பாருங்க ரீமர்ஸ். ஓகேவா? இது வந்து ஹேண்ட் ரீமர். அதாவது டைப்ஸ் ஆஃப் ரீமரில் 2 ரீமர் இருக்குது. ஒன்று மெஷின் ரீமர், இன்னொன்று ஹேண்ட் ரீமரு. இப்போ நம்ம படத்தில் பார்க்குறது வந்து ஹேண்ட் ரீமர். ஓகேவா? அடுத்தது இந்த ரீமரினுடைய அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ரீமிங் ப்ராசஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா, ஹை குவாலிட்டி சர்ஃபேஸ் ஃபினிஷ், அதாவது உயர்தர மிகவும் நுணுக்கமான முடிப்பு அப்படின்றது தான் ஹை குவாலிட்டி சர்ஃபேஸ் ஃபினிஷு. அடுத்தது டைமென்ஷனல் அக்யூரசி டு க்ளோஸ் லிமிட்ஸ், அதாவது மிகவும் ஓகேவா க்ளோஸ் லிமிட்ஸ் அப்படின்னா மிகவும் நெருக்கமான அந்த வரம்புக்குள்ள, ஓகேவா, மிகவும் நெருக்கமான அந்த வரம்புக்குள்ள அக்யூரசி, நுணுக்கமான அக்யூரசியில் வந்து முடிப்பு செய்யறதுக்கு பயன்படுது அளவுகளை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆல்சோ ஸ்மால் ஹோல்ஸ் விச் கேன் பி ஃபினிஷ்டு பை அதர் ப்ராசஸ் கேன் பி ஃபினிஷ்டு, அதாவது வேற அந்த சிறிய துளைகளை வேற எந்த ப்ராசஸ்லையும் வந்து முடிப்பு செய்ய முடியாத சிறிய துளைகளை இந்த ரீமிங்கை பயன்படுத்தி ரீமர் மூலயமா முடிப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரீமர்ஸ். நான் சொன்னேன்ல, இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இதில் கொடுத்துருக்காங்க 2 ரீமர், ஒன்று மெஷின் ரீமர், இன்னொன்று ஹேண்ட் ரீமர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரீமர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெஷின் ரீமரில் வந்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் வந்து அது மெஷின் ரீமரா ஹேண்ட் ரீமரான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பேர் வந்து ஷேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்கிற பார்ட்ஸுக்கு பேர் வந்து ஷேங்க்கு. ஓகேவா? இது வந்து டேப்பர் ஷேங்க்கு, இது வந்து ஸ்ட்ரெயிட் ஷேங்க்கு. அதாவது டேப்பர் ஷேங்க்கில் வந்தது அப்படின்னா அது வந்து மெஷின் ரீமர். அப்போ தான் வந்து அந்த மெஷின் உடைய ஸ்பிண்டில் வந்து இந்த ஷேங்கை வந்து பொருத்தி நம்ம ரீமிங் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஹேண்ட் ரீமருன்றது வந்து இதுக்குன்னு வந்து தனியாக வந்து டூல்ஸ் இருக்குது, ஹேண்ட் ரீமிங் டூலு. அதில் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து அதில் வந்து உட்காந்து ரீமிங் பண்ணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ரீமிங் பை யூஸிங் ஹேண்ட் ரீமர் இஸ் டோன் மேனுவலி ஃபார் விச் கிரேட் ஸ்கில் இஸ் நீடு, அதாவது இந்த ஹேண்ட் ரீமரை பயன்படுத்தி நீ வந்து ரீமிங் ப்ராசஸ் பண்ணுற அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஒரு தனித்துவமான திறமை வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெஷின் ரீமர்ஸ் ஆர் ஃபிட்டட் அண்ட் ஸ்பிண்டில்ஸ் ஆஃப் மெஷின் டூல்ஸ் அண்ட் ரொட்டேட்டட் ஃபார் ரீமிங். இந்த மெஷின் ரீமரை வந்து நம்ம மெஷினுடைய ஸ்பிண்டிலில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெஷின் சுற்றும் போது நமக்கு வந்து ரீமிங் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெஷின் ரீமர்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் மோர்ஸ் டேப்பர் ஷேங்க்ஸ் ஃபார் ஹோல்டிங் அண்ட் மெஷின் ஸ்பிண்டில்ஸ். ஓகேவா? அதாவது மெஷின் ரீமர்ஸ் வந்து டேப்பர் ஷேங்காக தான் வரும், மோர்ஸ் டேப்பர் ஷேங்காக தான் வரும். அப்போ தான் வந்து அது மெஷினுடைய ஸ்பிண்டிலில் வந்து ஹோல்டிங் வந்து நம்ம ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹேண்ட் ரீமர்ஸ் ஹேவ் ஸ்ட்ரெயிட் ஷேங்க்ஸ் வித் ஸ்கொயர் ஷேப், அதாவது ஹேண்ட் ரீமர்ஸில் அதனுடைய ஷேங்க் பகுதி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், அது ஸ்கொயர் ஷேப்பாக தான் இருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம டேப் ரிஞ்சஸ் அப்படின்ற டூலில் வந்து ஹோல்டு பண்ணி நம்ம வந்து ரீமிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட் ரீமர் அப்படின்ற பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட் ரீமரில் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ரீமரினுடைய பார்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பார்ட்ஸும் வந்து கீழே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பார்ட்ஸும் வந்து ரீமரில் வந்து எந்தெந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? படத்தில் பார்த்துருவோம். இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்து நீங்கள்
ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த படத்தையும் இதையும் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் இந்த படம் ரீமர் ஆக்சிஸ் த லாங்கிடியூட்டினல் சென்ட்ரல் லைன் ஆஃப் த ரீமர், ரீமரினுடைய நீல வாக்கில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் லைனை தான் வந்து ஓகேவா, ரீமரின் நீல வாக்கில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் லைனை தான் வந்து ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாடி, த போர்ஷன் ஆஃப் த ரீமர் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த என்டையரிங் எண்ட் ஆஃப் த ரீமர் டு த காமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஷேங்க். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பாடி அப்படின்னா ரீமர் ஓகேவா, அந்த ரீமர் வந்து ஹோல் ட்ரில் போட்ட ஹோலினுள் நுழையும் ஓகேவா, ரீமர் வந்து ட்ரில் போட்ட ஹோலில் வந்து நுழையுது பார்த்தியா, அந்த முனை பகுதியிலிருந்து ரிசஸ் அப்படின்ற பார்ட்ஸ் வரையிலான உள்ள பாகம் தான் வந்து பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்தது ரிசஸ், the portion of the body which is reduced in diameter below the cutting edges, pilot or guide diameters ஓகேவா, பைலட் ஆர் கெய்டு டயாமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. ரிசஸ் அப்படின்னா அந்த பாடி பகுதியில் உள்ள அந்த பைலட்டு கெய்டு ஓகேவா, அந்த அதுக்கும் ஷேங்குக்கும் இடையே உள்ள அந்த குறைவான விட்டம் கொண்ட பார்ட்ஸ் தான் வந்து ரிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்தது ஷேங்க், த போர்ஷன் ஆஃப் த ரீமர் விச் இஸ் ஹெல்ட் அண்ட் டிரைவன், இட் கேன் பி பேரலல் ஆர் டேப்பர். அதாவது இந்த ஷேங்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷேங்க் பார்ட்ஸ் வந்து பேரலல் ஆர் டேப்பர், அதாவது நேராக இல்லைன்னா சரிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஷேங்க் பார்ட்ஸ் தான் ஓகேவா, இந்த ஷேங்க் பார்ட்ஸை வந்து பிடிச்சு தான் வந்து ரீமர் வந்து கரெக்டாக வந்து ஸ்பிண்டிலில் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து இந்த ஷேங்க் பார்ட்ஸுன்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது சர்க்குலர் லேண்ட், த சிலிண்ட்ரிக்கலி கிரவுண்ட் சர்ஃபேஸ் அட்ஜசன்ட் டு த கட்டிங் எஜ் அண்ட் த லீடிங் எஜ் ஆஃப் த லேண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உருளை வடிவில் கிரைண்டிங் செய்யப்பட்ட கட்டிங் எஜ்ஜுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாகம் தான் வந்து சர்க்குலர் லேண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. அந்த சிலிண்ட்ரிக்கலி கிரவுண்டுனா அந்த உருளை வடிவில் கிரைண்டிங் செய்யப்பட்ட கட்டிங் எஜ்ஜுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாகம் தான் வந்து அந்த சர்க்குலர் லேண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பெவல் லீடு, த பெவல் லீட் கட்டிங் போர்ஷன் அட் த என்டையரிங் end of the reamer cutting its way into the hole, it is not provided with a circular land. அதாவது அந்த ட்ரில் போட்டதுக்கப்புறம் ஓகேவா, ட்ரில் போட்டதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த ஹோல்ஸில் வந்து ரீமர் வந்து நுழையும் ஓகேவா. ரீமர் உள்ளே போகணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த முனைப்பகுதி தான் வந்து பெவல் லீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து சர்க்குலர் லேண்ட் வந்து இருக்காது ஓகேவா. பெவல் லீட் cutting portion at the entering end of the reamer cutting its way into the hole, it's not provided with a circular land. அதாவது ட்ரில் ஹோல்ஸில் அந்த ரீமர் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தியா, ரீமர் உள்ளே போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டு தான் வந்து ஓகேவா, அந்த பாயிண்ட்டு தான் வந்து பெவல் லீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த சர்க்குலர் லேண்டுன்ற பார்ட்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்தது வந்து டேப்பர் லீடு, the tapered cutting portion at the entering end to facilitate cutting and finishing of the hole, it's not provided with a circular land. அதாவது அந்த டேப்பர் லீடில் வந்து அந்த ரீமர் வந்து ஓகேவா, ரீமர் வந்து அந்த ஹோல்ஸினுடைய அச்சுக்கு வந்து ஹோல்ஸ் ஆக்சிஸுக்கு நேராக ஓகேவா, ஹோல்ஸ் ஆக்சிஸுக்கு நேராக உள்ள செல்றதுக்கு அமைக்கப்பட்ட அந்த சரிவான பகுதி தான் வந்து டேப்பர் லீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. ரீமர் ஆனது அந்த ஹோல்ஸினுடைய அச்சுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறதுக்கு அமைக்கப்பட்ட அந்த பகுதி தான் வந்து டேப்பர் லீடுன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து சர்க்குலர் லேண்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்தது பெவல் லீட் ஆங்கிள், த ஆங்கிள் ஃபார்ம்டு பை த கட்டிங் எட்ஜஸ் ஆஃப் த பெவல் லீட் அண்ட் த ரீமர் ஆக்சிஸ். அதாவது ரீமர் அச்சுக்கு ஓகேவா, ரீமர் ஆக்சிஸுக்கு பெவல் லீடை வந்து தோற்றுவிக்கக்கூடிய கோணம் தான் வந்து பெவல் லீட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது டேப்பர் லீட் ஆங்கிள் ஓகேவா. அடுத்தது டேப்பர் லீட் ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஆங்கிள் ஃபார்ம்டு பை த கட்டிங் எட்ஜஸ் ஆஃப் த டேப்பர் அண்ட் த ரீமர் ஆக்சிஸ். அதாவது அந்த ரீமர் ஆக்சிஸ் அப்படின்னா அச்சு, அந்த ரீமரினுடைய அச்சுக்கும்
அந்த டேப்பர் லீடு உடைய கட்டிங் எட்ஜுக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் தான் வந்து டேப்பர் லீட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது டேர்ம்ஸ் ரிலேட்டிங் டு கட்டிங் ஜியாமெட்ரி ஃப்ளூட்ஸ். அதாவது ஃப்ளூட்ஸ்ன்ற பாகம் வந்து த குரூஸ் இன் த பாடி ஆஃப் த ரீமர் டு ப்ரொவைட் கட்டிங் எட்ஜஸ். குரூஸ் மீன்ஸ் வரி பள்ளம். ஓகேவா. டு பர்மிட் த ரிமூவல் ஆஃப் சிப்ஸ் அண்ட் டு அலோவ் த கட்டிங் ஃப்ளூட் டு ரீச் த கட்டிங் எட்ஜஸ். அதாவது அந்த ரீமரினுடைய உடல், ஓகேவா, ரீமரினுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த வரி பள்ளம் குரூஸ், அந்த வரி பள்ளத்தினால தான் கட்டிங் எட்ஜஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த குரூஸ் மூலியமாக தான் அந்த கட்டிங் எட்ஜஸில் அந்த குரூஸ் மூலியமாக தான் வெட்டப்படும் சிப்ஸ் பிசிறுகள் மற்றும் அந்த வெட்டும்போது ஏற்படக்கூடிய அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு கூலண்ட் ஆயில், ஓகேவா, கூலண்ட் ஆயில் உள்ளே செல்றதுக்கும் இந்த குரூஸ், இந்த விளிம்புகள் தான் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்டிங் எட்ஜஸ் தான் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஹீல். த எட்ஜ் ஃபார்ம்டு பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் லெஃப்ட் பை த ப்ரொவிஷன் ஆஃப் எ செகண்டரி கிளியரன்ஸ் அண்ட் த ஃப்ளூட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டாவது, ஓகேவா, ரெண்டாவது செகண்டரி கிளியரன்ஸ் அப்படின்னா கிளியரன்ஸ்னாலே இடைவெளி, ரெண்டாவது இடைவெளி பரப்பு, ஓகேவா, ரெண்டாவது இடைவெளி பரப்புக்கும் அந்த குரூஸ் வரி பள்ளமும் சந்திக்கக்கூடிய பாயிண்ட் தான் வந்து ஹீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. செகண்டரி கிளியரன்ஸும் ரெண்டாவது இடைவெளி பரப்பும் அந்த குரூஸ் வரி பள்ளமும் எட்ஜ் ஃபார்ம்டு பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் லெஃப்ட் பை த ப்ரொவிஷன் செகண்டரி கிளியரன்ஸ் அண்ட் த ஃப்ளூட்னா அந்த வரி பள்ளம் செகண்டரி கிளியரன்ஸ். இந்த ரெண்டாவது செகண்டரி கிளியரன்ஸினுடைய முனையும் அந்த ஃப்ளூட்டும் சந்திக்கக்கூடிய இடம் தான் வந்து ஹீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ நான் வந்து இதை படிச்சுட்டு போயிடுதேன். நீங்கள் வந்து நான் படித்ததையும் நீங்கள் புக்கில் வந்து அந்த பார்ட்ஸுக்கு நேராக என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். கட்டிங் எட்ஜ். த எட்ஜ் ஃபார்ம்டு பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் த சர்க்குலர் லேண்ட் ஆர் த சர்ஃபேஸ் லெஃப்ட் பை த ப்ரொவிஷன் ஆஃப் பிரைமரி கிளியரன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சர்க்குலர் லேண்டு அப்படி இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிரைமரி, ஓகேவா, அப்படி இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிரைமரி கிளியரன்ஸ், அதாவது சர்க்குலர் லேண்டு அல்லது அந்த முதலாவது இடைவெளி பரப்பும், ஓகேவா. அடுத்தது அந்த ஃபேஸ் பகுதியும் சந்திக்கும் இடம், அதாவது ஃபேஸ் அப்படி இல்லைன்னா முகப்பு பகுதியும் சந்திக்கும் இடம் தான் வந்து கட்டிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சர்க்குலர் லேண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ், முதலாவது இடைவெளி பரப்பும் முகப்பு பகுதியும் சந்திக்கும் தான் வந்து கட்டிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து ஃபேஸ். த போர்ஷன் ஆஃப் த ஃப்ளூட் சர்ஃபேஸ் அட்ஜசன்ட் டு த கட்டிங் எட்ஜ் அண்ட் விச் த சிப் இம்பிங்கஸ் ஆஸ் இட் கட் ஃப்ரம் த ஒர்க். அதாவது ஃபேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அந்த கட்டிங் எட்ஜுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃப்ளூட்டினுடைய பாகம் தான் வந்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் தான் வந்து அந்த வெட்டக்கூடிய அந்த பிசிறுகள் வந்து இந்த பகுதியை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பகுதியிலேருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ரேக் ஆங்கிள்ஸ். அடுத்தது வந்து ரேக் ஆங்கிள்ஸ். த ஆங்கிள்ஸ் இன் எ டயாமெட்ரல் பிளான் ஃபார்ம்டு பை த ஃபேஸ் அண்ட் எ ரேடியல் லைன் ஃப்ரம் த கட்டிங் எட்ஜ். அதாவது இந்த ரேக் ஆங்கிள் அப்படின்னா அந்த டயாமெட்ரல் பிளான்னா, அந்த டயாமீட்டர் பிளான் அப்படின்றது வந்து அந்த ஒரு தளம், ஓகேவா, ஒரு தளம், அந்த டயாமீட்டர் தளத்தின் அந்த வெட்டு விளிம்பிலிருந்து செல்லும், ஓகேவா. ரேடியல் லைன் அப்படின்னா ஆரக்கோடு அப்படின்ற அர்த்தம், ஓகேவா, ஆரக்கோடு அப்படின்றது அர்த்தம். ஃபேஸ் அப்படின்னா முகப்பு அப்படின்றது அர்த்தம். அதாவது டயாமெட்ரல் பிளானில் இருக்கக்கூடிய வெட்டும் விளிம்பில் இருந்து செல்லும் அந்த ஆரக்கோட்டுக்கும் அந்த ஃபேஸ் பகுதிக்கும் இடைப்பட்ட கோணம் தான் வந்து ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள். த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை த பிரைமரி ஆர் செகண்டரி கிளியரன்ஸ் and the tangent to the periphery of the reamer at the cutting edge. They are called primary clearance angle and secondary clearance angle respectively. அதாவது இந்த கிளியரன்ஸ் ஆங்கிள் என்னன்னா, அந்த ரீமரினுடைய டேஞ்சன்ட் அப்படின்னா ரீமரினுடைய தொடுகோடு, ஓகேவா, கட்டிங் எட்ஜில் இருக்கக்கூடிய ரீமரின் தொடுகோட்டுக்கும்
ஃபஸ்ட்டு இது அப்படின்னா அந்த முதலாவது இடைவெளி பரப்பு, செகண்டரி கிளியரன்ஸ்னா இரண்டாவது இடைவெளி பரப்பு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள கோணம் தான் வந்து இந்த கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை வந்து முதலாவது இடைவெளி கோணம் அப்படி இல்லைன்னா இரண்டாவது இடைவெளி கோணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்னா ரீமரினுடைய கட்டிங் எட்ஜினுடைய தொடுகோட்டுக்கும் அந்த முதலாவது இடைவெளி கோணம் இல்லைன்னா இரண்டாவது இடைவெளி பரப்பு கோணம் இதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய கோணம் தான் வந்து இந்த கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஹெலிக்ஸ் ஆங்கிள். த ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜ் அண்ட் த ரீமர் ஆக்சிஸ். அதாவது அந்த எட்ஜ் வருது பார்த்தியா, எட்ஜ் அப்படின்னா விளிம்பு. ரீமரின் அச்சு விளிம்புக்கும், ஓகேவா, ரீமரின் அச்சுக்கும் அதனுடைய விளிம்புக்கும் இடைப்பட்ட கோணம் தான் வந்து இந்த ஹெலிக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ரீமரினுடைய பார்ட்ஸ் வந்து இதோட முடிஞ்சிச்சு. ஓகேவா?